கட் கட் அந்த இடத்துல அந்த டைலாக் சொன்னீங்கல்ல, அங்கேருந்து மறுபடியும் இவர் பேசுகிறாரு, இது வரைக்கும் வேணாம் சார், கட்டு, அங்கேருந்து போங்க, அதுக்கு லிங்க் பண்ணிங்க அப்படின்னு. அப்போ வந்து என்ன கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு யூஎஸ்சி சொல்லுவான். இந்த அப்புறம் வருதுப்பா விடுப்பா நீங்கள் அது ஆனால் கமல் சார் வந்து இல்லை அவர் ஃபுட்டேஜ் மைண்டில் கேல்குலேட் பண்ணிட்டு தான் எடுப்பார், நீங்கள் அங்கேருந்து அதுக்கு லிங்க் போடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டது ரமேஷ் சார் வந்து விட்டதுலேருந்து லிங்க் கமல் சார் ஒன்று சொல்லு, அது ஒன்று இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார், நடுவில் போர் அடி சார், அது வேணாம் சார் அப்படின்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் ஒன்று சொல்லுவேன், இதுக்கு மட்டும் இவ்வளோ பேசுறியே அப்போ அது அப்படின்னு நாகேஷ் சார்கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து நல்லா இருக்கு நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா, டைலாக் வந்துச்சுப்பா எனக்கும் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவார். அவர் ஒன்று சொல்ல இப்படி நம்ம ஆளாளுக்கு ஒன்று சொல்லி பெரிய இதாகி அதுக்கப்புறம் சுருக்கி ஓரளவுக்கு இவ்வளோ சுருக்கிட்டு அங்கே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங்கில் நல்லா கரெக்டாக இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் அங்கே எடுத்துருவேன். எங்கே எவ்வளோ குறைச்சாலும் ஒரு 500 அடி சீனை 50 அடி சீனாக கூட பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு ஷார்ட்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அது எடிட்டிங் நாலேஜ்னு ஒன்று இருந்ததுன்னா அது பண்ணலாம்.